நமக்கு ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு காய். ஆனா அதுல இருக்க மருத்துவ குணம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதுதாங்க நெல்லிக்காய். ஆயுர்வேதத்துல நெல்லிக்காய ரசாயன கேட்டகரியில வைப்பாங்க. அதாவது உடம்புக்கு ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி, ரெஜுவினேஷன் உதவுற ஒரு முக்கியமான உணவுங்க. நிறைய ஆயுர்வேத மருந்துகள்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா தவணப்பிராசம், நெல்லிக்காய் லேகியம், ஆம்லா ஜூஸ், த்ரிஃபலா சூர்ணம் இதே மாதிரியான மருந்துகளை சேர்ப்பாங்க. இந்த நெல்லிக்காயில என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னா விட்டமின் சி அதிகம், ஃபைபர், அயன், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இதனால உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்கவும், ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காயின் நன்மைகள் என்னெல்லாம் பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி சளி பிடிக்கிறது, தும்மல், அலர்ஜி, ஃபீவர் வர்றவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டான ஃபுட்டுங்க. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பாத்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நெல்லிக்காய் ஜூஸோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எடுக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகவும் சப்போர்ட் பண்ணுதுங்க. இதனால இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் ரொம்பவே நல்லது. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டைஜஷன், ஃபைபர் இருக்கிறதுனால மோஷன் டைட்டா போறவங்களும் சாப்பிடலாம். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு எங்க கிளினிக்ல ஹேர் ஃபால் வர பேஷண்ட்டுக்கு நெல்லிக்காய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது நல்ல ரிசல்ட் இருக்கு. எப்படி எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காயை மென்னும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய், ஒரு கையளவு கருவேப்பிலை அது ரெண்டு சேர்த்து அரைச்சு நல்லா வடிகட்டி ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இது ஹேர் ஸ்ட்ரென்த்துக்கும், டேண்ட்ரஃபை குறைக்கவும், இளநரையை குறைக்கவும், முடி வளரவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஹெச்பி கம்மியா இருக்கிறவங்களுக்கு அயன் அப்சர்ப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப தேவை. நெல்லிக்காயில இருக்க விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால அது அயன் ரிச் ஃபுட்டோட சேர்த்து எடுத்துக்கலாங்க. செவன்த் பாத்தீங்கன்னா ஸ்கின் க்ளோவுக்கும் நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க காரணமாக ஸ்கின் ட்ரையா இருக்கிறவங்களுக்கும் டல்னஸ் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுங்க. எயிட் பாத்தீங்கன்னா லிவர் ஹெல்த்துக்கு, ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு ஹெல்த்தி டயட்டோட சேர்த்து அளவா எடுத்துக்கலாங்க. நைன் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். நெல்லிக்காய் ஜூஸ் பாத்தீங்கன்னா பசியை குறைக்கவும், உடல் எடையை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுங்க. டென்த் பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அடல்ட் எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா அப்படியே மென்னு சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய 1 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நாள் முழுக்க குடிக்கலாம். ஜூஸாவும் சாப்பிடலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் நெல்லிக்காவை வெந்நீர்ல கலந்து ஆகாரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாங்க. ஆனா மென்னு சாப்பிடறதாங்க ஃபைபர் கிடைக்க பெஸ்ட். எவ்வளவு சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் போதும். வாரத்துக்கு 3-4 நாள் எடுத்துக்கலாங்க. தொடர்ந்து 2 மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கேப் விடணும். அளவுக்கு மேல் அமுதமும் நஞ்சு. அது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய்க்கும் அது பொருந்துங்க. யாரெல்லாம் கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க, நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா ஆக்சிலேட் அதிகமா இருக்கு. அதிகமா எடுத்தா சில பேருக்கு ஸ்டோன் ரிஸ்க்கும் அதிகரிக்கலாங்க. சிவியர் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களும், அசிடிட்டி அதிகமா இருக்கிறவங்களும் வெறும் வயிற்றுல எடுக்க வேணாம். ஜூஸா குடிச்சா சில பேருக்கு எரிச்சல் அதிகமாகலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாங்க. சிலவங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்க ஒரு நெல்லிக்காயை 1/2 லிட்டர் தண்ணியில டைலூட் பண்ணி ஜூஸா குடிக்கலாம். இல்லைன்னா சுடு தண்ணியில கொதிக்க வச்சு ஆற வச்சு ஜூஸ் செஞ்சு குடிக்கலாங்க. சரியான அளவுல எடுத்துக்கிட்டா நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுக்கும். குழந்தைங்களை எப்படி சாப்பிடலாம்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஆனா எல்லாம் நல்ல உணவாக இருந்தாலும் அளவை எடுத்தாதாங்க அது மருந்து மாதிரி வேலை செய்யும். ஹெல்த்தியா இருங்க.